அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். மணிவாசகரும் திருவாசகமும் என்ற சென்ற பகுதியின் தொடர்ச்சியை இப்பதிவில் காண்போம். வைகையாற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் மன்னன் மணிவாசகரை சிறையிலிருந்து விடுவித்தவுடன் சற்றே தணிந்தது. எனினும் முழுவதும் குறையவில்லை. இதனை கண்ட பாண்டிய மன்னன் மதுரை மக்களையெல்லாம் திரட்டி ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு பங்கென்று அளந்து கொடுத்து அவரவர் பங்கான ஆற்றின் கரையை அவரவர் அடைக்க வேண்டுமென ஆணையிட்டான். அரச கட்டளையை காவலர்கள் ஊர் முழுதும் முரசறைந்து அறிவித்தனர். அந்நகரில் பிட்டு விற்று வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் மூதாட்டி தனக்கு அளவு செய்துவிட்ட ஆற்றின் பங்கை அடைக்க ஆளில்லாமல் வருந்தினாள். நாள்தோறும் நம் இறைவனிடம் அன்பு செலுத்தி வந்த அவ்வந்தியின் துன்பத்தை தவிர்க்க எண்ணிய நம் இறைவன் மதுரை மாநகரில் ஒரு கூலி ஆள் போல தோன்றினார். யாரேனும் கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வாருண்டோ என்று கூவிய வண்ணம் வந்திப்பாட்டியை அடைந்தார். தன்னை வந்தடைந்த பணியாளனை கண்ட வந்திப்பாட்டி மகிழ்ந்து, நீ எனக்கு கூலி ஆளாக வருவாயா? அவ்வாறு வந்து என் ஆற்றின் பங்கை அடைத்து தருவாயானால் நான் விற்கும் பிட்டுகளில் உதிர்ந்தவற்றை உனக்கு கூலியாக தருகிறேன் என்றாள். அதற்கு இசைந்த நம் பெருமான், ஆகட்டும் தாயே, தாங்கள் எனக்கு கூலியாக பணத்தை தந்தாலும் நான் கடைக்கு சென்று தான் தின்பண்டம் வாங்க வேண்டும். தாங்கள் பிட்டாகவே தருவது சிறப்பு. மேலும் தாங்கள் உதிராத பிட்டை தந்தாலும் நான் அதை உதிர்த்துத்தானே சாப்பிடப் போகிறேன். எனவே தாங்கள் எனக்கு உதிர்ந்த பிட்டாகவே தருவது இன்னும் சிறப்பு என்றார். அன்றைய தினம் வந்திப்பாட்டி செய்த பிட்டு முழுவதும் உதிர்ந்தே வந்தது. பாட்டியும் தான் முன்னர் கூறியவாறே உதிர்ந்த பிட்டை முழுவதும் கூலியாளாக வந்த ஈசனுக்கே கொடுத்தாள். பிட்டை உண்ட ஈசன், தாயே, என் பசி தீர்ந்தது. இனி தாங்கள் ஏவிய பணியை நான் செய்து முடிப்பேன் என்று கூறி வைகை ஆற்றை அடைந்தார். அங்கே வந்திப்பாட்டியின் பங்கை அறிந்து அதன் கரையை அடைக்க முற்பட்டார். ஈசன் மண்ணை வெட்டி தன் திருமுடியில் எடுத்துச் சென்று கரையில் கொட்டிவிட்டு களைப்படைந்தவன் போல ஓய்வெடுத்து கொள்வதும் ஆடுவதும் பாடுவதுமாக பொழுதை போக்கினார். பின்னர் வேலை செய்து களைத்தவன் போல கூடையை தலையணையாக வைத்து உறங்கவும் செய்தார். ஆற்றின் கரை அடைப்பட்டதா என்பதை பார்வையிட வந்த மன்னனிடம் காவலர்கள் ஊரில் உள்ளோர் ஒவ்வொருவரும் தமது பங்கை அடைத்து முடித்தனர். பிட்டு விற்கும் வந்தி என்னும் கிழவியின் பங்கு மட்டும் அடைப்படாமல் கிடக்கிறது. வந்திக்கு வேலையாளாய் வந்த ஒருவன் சரிவர தன் பணியை செய்யாமல் பொழுதை கழிக்கிறான். அதனால் அப்பகுதி நூற்றை கெடுத்தது குறுணி என்பது போல ஒருத்தி பங்கு ஊரார் பங்கையும் கரைக்கிறது என்றனர். உடனே அப்பகுதியை பார்வையிட வந்த பாண்டிய மன்னன் அந்த கூலியாளை அழைத்து தன்னுடைய கை பிரம்பால் ஈசன் முதுகில் அடித்தான். அடித்த கணத்தில் கூலியாளாக வந்த நம் பெருமான் ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்டி மறைந்தார். அந்த மண் மலை போல் உயர்ந்தது. மன்னன் இறைவனை அடித்த அப்பிரம்படி அரசன், அரசி, அமைச்சர், காவலர்கள் முதலிய எல்லோர் முதுகிலும் பட்டது. மேலும் அண்ட சராசர பொருட்கள் அனைத்தின் மேலும் பட்டது. இறைவன் தன் அடியாரான வந்தியின் பொருட்டு தாமே கூலியாளாக வந்த திருவருளை எண்ணி வியந்தார் மணிவாசகர். மன்னர் பாத ஊரார் பெருமையை நன்கறிந்து அவரை வணங்கி, நற்றவ பெரியீர், தாங்கள் எனக்கு அமைச்சராய் இருந்து எம் குலதெய்வத்தை என் கண்ணார காட்டி அவரை குதிரை சேவகனாகவும் கூலியாளாகவும் வரச் செய்து என் பிறவி மாசை ஒழித்தீர். தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். தங்கள் பெருமையை இறைவன் எனக்கு நன்குணர்த்தினார். என் அரசுரிமையை இன்று முதல் தாங்கள் ஏற்றருள வேண்டும் என்று வேண்டினான். வாத ஊரார் பாண்டிய மன்னனிடம், இறைவனுடைய திருவடி தொண்டு செய்ய என்னை உரிமையாக்குவதே இவ்வுலக ஆட்சியை எனக்கு தருவதற்கு ஒப்பாகும் என்றார். மன்னனும் அவர் விரும்பியவாறே அவரை செல்ல விடுத்து திருவருள் உணர்வோடு அரண்மனையை அடைந்தார். நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்.